Peppers Entertainment Television. Turn on the heat. Hi friends, welcome to Chat with Ramya. நான் உங்க ரம்யா பேசுறேன். ஸோ எஸ்ங்க, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை சந்திச்சதுல இந்த வாரம் சந்திச்சது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ எஸ், நம்மளோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம லைஃப்பில் எப்போவுமே நம்ம கூட இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணுங்க. எப்போ பார்த்தாலும் நல்ல கலகலன்னு சிரிச்சுட்டே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, நிறைய நல்ல விஷயங்களை பேசுகிறவங்க. ஸோ இவங்க நம்ம கூட இருந்தாலே நம்ம லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம லைஃப் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். நல்ல ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம வச்சிட்ருக்கணும். ஸோ நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணுங்க. அண்ட் நமக்கு எந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சூட் ஆவாங்க, நம்மளோட கேரக்டர் என்ன, அவங்க கேரக்டர் நமக்கு சூட் ஆகுமா. ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யோசிக்காமல் ஜஸ்ட் டேக் இட் அஸ் அ ஃப்ளோ. அதாவது நம்ம லைஃப்பில் வந்து அவங்க கூட எத்தனை நாட்கள் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. பட் டெஃபினட்டாக வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் நல்ல மெமரபுளாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக ஒருத்தங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக we have to spend more time with them. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் அவங்க பேசுறதா இருந்தாலும் அதை வந்து நம்ம ஐயோ இதில் ஒரு குத்தம் இருக்குது, இதில் ஒரு குத்தம் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து யார்கிட்டையுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ ஏதாவது விளையாட்டாக பேசுகிறப்ப கூட கொஞ்சம் லைட்டாக எடுத்துகிட்டு போகிறது தாங்க நல்லது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய மென்க்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசப்போ இந்த பிரச்சனைகள் நிறைய அவங்களுக்கு வரும். தொடர்ந்து பேச நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் முருகானந்தா மேடம். ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ, டிவி வால்யூம் கம்மி பண்ணுறீங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ரைட், அதாவது டிவி வால்யூம் பார்த்துட்டா நீங்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசணுன்னா ஐ திங்க் 24 hours ஷோ தான் நான் நடத்தணும். ஸோ கண்டிப்பாக ஒரு 1 hour வந்து ஷோ பண்ணால் கண்டிப்பாக டைம் பத்தாது. ஸோ இது நிறைய தடவை நான் சொன்னாலும் திருப்பி இதே பண்ணுறீங்க. ஓகே ரைட். ஸோ எஸ்ங்க, நம்ம லைஃப்பை பற்றி இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி எடுத்துக்கிட்டோம். ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு விஷயமா வந்து அதை நம்ம கருத ஆரம்பிக்கணும். நம்ம எல்லாமே வந்து எவ்ரிதிங் இஸ் நாட் பெர்மனன்ட்னு பேசிகிட்டு இருக்கோம். பட் ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எப்போவுமே நம்ம பெர்மனெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறப்போ நான் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ். நமக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவிட்டியை வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறப்பே நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம பேசுகிற விஷயங்களில் வந்து நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கட்டும். அதாவது யார்கிட்டயாவது ஒரு நெகட்டிவை பார்த்தா கூட அதை எவ்வளோ அழகாக வந்து நம்ம பாசிட்டிவாக வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம், எந்த அளவுக்கு வந்து அதை வந்து அவங்க மனசு நோகாமல் அதை ஏற்றுக்கிற அளவுக்கு நம்ம எப்படி பேசலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய டெக்னிக்கை வந்து நம்ம லைஃப்பில் எப்போவுமே கற்றுக்கணும். ஸோ யார்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறப்போ அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஆன் த ஃபேஸ் வந்து நீங்கள் இந்த விஷயம் சரியில்லை அப்படிங்கிறத விட இந்த விஷயம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன சஜஷனோட நீங்கள் சொல்கிறப்போ கண்டிப்பாக அந்த கன்சர்ன் அவங்களுக்கு புரிகிறப்போ அவங்க கண்டிப்பாக மாற்றிப்பாங்க. அண்ட் அதிகமாக வந்து பொய் பேசுகிறவங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. பொய் மட்டும் கிடையாது, நம்ம கூடவே இருப்பாங்க பட் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புளை கூட வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நமக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஜெலசி வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கூட அவங்க வந்து நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் வந்து நம்ம கூட பழகிட்டு இருப்பாங்க. பட் அது ஸ்ட்ரெயிட்டாக நம்மக்கிட்ட காட்டவும் மாட்டாங்க. அண்ட் அதாவது ஒரே விஷயந்தான், அதாவது இந்த மாதிரி ஒரு பீப்புள் கிட்ட நம்ம பழகிறப்போ ஸோ பழகலாமே, இது தப்பு இல்லை அப்படின்னு நினச்சி நம்ம பழகிட்டு இருப்போம். பட் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டிடுவாங்க. தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ 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 ஹாய். ஹாய், ரம்யா மேடமா பேசுறது? ஆமாம்மா, நீங்கள் யாருங்க? நான் பானு பேசுறேங்க. பானு, என்ன வயசாகுது பானு உங்களுக்கு? எனக்கு வந்து 20 இயர்ஸா? உண்மை சொல்லுங்க, 20 இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு? நிஜமாவே என் வாய்ஸ் குழந்தை மாதிரி இருக்கும். 20 ஆகுது. ஓகே, ஹவுஸ் ஸ்வீட். எங்கேருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து. ஓகே, என்ன சொல்றதுக்காகமா கால் பண்ணிருக்கீங்க? இல்ல, எனக்கு வந்து சின்ன வயசுல நான் கோயில்ல படிச்சேன். எனக்கு ஒரு பையனை ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ வரைக்கும் அவனை மறக்க முடியல. இது லவ்வா இல்ல வெறும் அஃபெக்ஷனான்னு தெரியல. அதான் ஓகே, பட் சொல்லுங்க.
அது டவுட்டாவே இருக்கு. யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. சரியான பர்சன் யாராவது பெரியவங்ககிட்ட தான் கேட்கணும். அது யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. அதான் இது எப்படி நீங்க போய் உங்க வீட்டுல பெரியவங்க கிட்ட கேட்க முடியுமா? ஓகே. பட் எனிவே அதாவது ஸ்கூல்ல படிச்சவங்கள அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய அஃபெக்ஷனா கூட இருக்கலாம். இது லவ்ன்னு கேட்டகரைஸ் பண்றதுக்கு அதாவது ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்க கிட்ட ஏதாவது ஒரு பிஹேவியர் இல்ல அவங்க ஃபேஸே நமக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இது லவ் அப்படிங்கறத கேட்டகரைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தாம்மா. ஓகே. நமக்கு ஒரு அட்ராக்ஷன் அவ்வளவுதான். அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அட்ராக்ஷனா இருந்திருக்கு. பட் இப்போ கண்டிப்பா வந்து அந்த பையன் எங்க இருக்காங்க எது என்னன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. கான்டாக்ட் விட்டு இப்ப வந்து ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப கான்டாக்டே இல்ல. ஓகே. இதோட முடிஞ்சிச்சு. ஆனாலும் அந்த அந்த டைம்ல நாங்க பழகிட்டு இருந்த டைம்ல வர பாட்டெல்லாம் கேட்கும்போது எனக்கு அவன் ஞாபகம் வரும். அந்த சாங்ஸ்லாம் வரும்போது. ஓகே ஓகே. அப்ப உள்ள பாடல்கள் கேட்கும்போது எனக்கு உடனே ஃபீலிங் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவேன். உடனே சாங்க மாத்திடுவேன். அது ஏன்னு தான் தெரியல. இப்ப ஞாபகத்துல இல்ல. ஆனா அந்த பாட்டு கேட்கும்போது என் ஞாபகம் வரணும்னு தெரியல. ஐயோ ஓகே. கண்டிப்பா வந்துட்டு எனக்கு புரியுது. இது ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு ஃபீல் தான் அவங்க ஞாபகம் வரப்ப. பட் இட்ஸ் ஓகே. அது கொஞ்ச நாள் பழக பழக உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வெளியில வந்துடும். அண்ட் இப்போ நீங்க வந்துட்டு உங்க லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நான் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சிட்டேன். காலேஜ் போல கிளாஸ் போயிட்டு இருக்கேன். ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஐ திங்க் உங்க ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கான ரைட் பர்சன் கிடைக்கிறப்போ ஸோ இந்த மாதிரி ஞாபகங்கள் வந்து உங்க மனசுல இருந்து கண்டிப்பா வந்து நீங்க ஆரம்பிச்சிரும். பட் அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல படிங்க அண்ட் நிறைய புதுமையான ஒரு விஷயங்களை கத்துக்க ட்ரை பண்ணுங்கம்மா. ஓகே ஓகே பானு. அண்ட் யூ காட் ரொம்ப பிடிக்கும் உங்க சீரியல்ஸ்லாம் நான் பாப்பேன். தேங்க் யூ. அண்ட் உங்களுக்கு ரொம்ப கியூட்டான வாய்ஸ் இருக்கு. ஓகே. நான் பாடுவேன் சூப்பரா. பாடுறீங்களா? ஒரு 1 லைன் பாடுங்களேன். ஓகே பாடுறேன். நான் அனிருத் சாங் பாடுறேன். என்ன பாட? நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா, கேட்காத வரமா. ஓகே வெரி கியூட். சீரியஸா செம்மையா பாடுறீங்க. நீங்க கியூட்டா பாடுறீங்க. அண்ட் இது என்னோட ஃபேவரட். நான் வந்து நினைச்சாலும் ப்ளேபேக் சிங்கர் ஆக முடியாது. ஏன்னா நான் ஒரு முஸ்லீம். ஓகே. வீட்ல அதுக்கு விட மாட்டாங்க. ஓகே ஓகே. பட் இட் இஸ் ஓகே. மேபி உங்க லைஃப்ல ஃபியூச்சர் பார்ட்னர் வரப்போ அவங்க இது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க வரக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஒரே விஷயமா டேலண்ட் எப்போ வேணா வெளியில வரலாம். அது தப்பு கிடையாது. ஓகே. ஆனா ஒரு டவுட் மேம். எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு புரியல. எனக்கு மனசுக்கு ஏத்த மாதிரி வாழ்றதா இல்ல மூளை சொல்ற பேச்ச கேக்குறதானே தெரியல. இப்ப மனசுக்கு பிடிச்சவங்க நினைச்சுக்கிட்டே வாழ்றது ஒரு வாழ்க்கையா இருக்குமா இல்ல எனக்கு புரியல. ஆனா என்ன ஏமாத்திக்கணும்னு தோணுது. கரெக்ட் தான். ஆக்சுவலி வந்து மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இப்பதானே 20 இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம உங்களோட கல்ச்சர் அண்ட் உங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு லைஃப்ல வந்துட்டு உங்க ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் தான் போறப்போ ஸோ அதோடய நீங்க போங்க. அந்த ஃப்ளோவோடயே போங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட இருங்க. பாசிட்டிவா இருங்க பானு. ஓகே. யா ஓகே. தேங்க்யூ ஸ்வீட்டார். பாய். ரைட். அதாவது எவ்வளோ கியூட்டா பேசினாங்க. அது மட்டும் இல்லாம பாட்டெல்லாம் வேற பாடி காட்டினாங்க. அண்ட் கண்டிப்பா வந்து இவ்வளோ ஒரு கியூட்டான ஒரு பர்சனா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்க லைஃப்ல எல்லாம் நல்லது நடக்கணும் அப்படிங்கறத நான் விஷ் பண்ணிடுறேன். அண்ட் எஸ் அதாவது டேலண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பெண்களுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸ் கூட வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்க. அவங்க வந்து தன்னோட லைஃப்ல ஏதாவது ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது மிகவும் தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறது தான் வந்து எப்போவுமே நல்லது. அண்ட் ஃப்யூச்சரில் வர ஒவ்வொரு பொண்ணுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் அவங்க லைஃப்பில் வந்து புதுசாக கற்றுக்கணும். லைஃப்க்கு சக்ஸஸ்க்கு 2 வழி இருக்குங்க. ஒன்று நிஜமாவே வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, அதாவது ஃபிசிக்கலாக வந்து நம்ம இறங்கி சில விஷயங்கள் செய்கிறது. இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட்லேயே வந்து நம்மளோட லைஃப்பில் என்னென்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மைண்ட் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம செய்கிறது. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நம்மளோட லைஃப்க்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். பட் எப்போவுமே வந்து நம்ம மைண்டில் உட்காந்து நிறைய விஷயங்களை பிளான் பண்ணுறப்போ அது கொஞ்சம் ஈஸியாகவே எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா வந்து ஒரு பிளான் அப்படிங்கிறது லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே பார்த்துக்கலாம், வரப்போ பார்த்துக்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் போகும். அண்ட் சக்ஸஸ் வந்து தள்ளி போகிறதுக்கு காரணமும் அதுதான். ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணால் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்லேயே வந்து பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ கண்டிப்பாக வந்து பிளான் இல்லாமல் இருக்கிறதாங்க. ஏன்னா ஒரு பார்ட்னர் வந்து ரொம்ப பயங்கரமாக பிளான் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்துட்டு இன்னொருத்தங்களுக்கு சுத்தமாக அந்த பிளானிங் இல்லைன்னா பெரிய பிரச்சனை தான். தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ 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 வணக்கங்க. ஹலோ வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓ நல்லா இருக்கிறேன். ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? உங்கள் பேர்? நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே ஓகே, உங்கள் பேருங்க? என் பேர் வந்து அனிதா மோகன். அனிதா மோகன். ஓகே, சொல்லுங்க மேம், என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே. நான் எங்க பசங்க, என் பொண்ணு பேர் வந்து அனுஷா. ஓகே ஓகே. அப்புறமா என் சன் பேர் வந்துட்டு கல்யாண். ஓகே, வெரி நைஸ் மேம். அது அவங்க 2 பேரும் வந்துட்டு நல்ல ஆக்டிவிட்டி இருக்கு. இதுல சீரியல்ல வரணும், பிலிம்ல வரணும்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. அதுக்கு நீங்க என்ன உத்தரவு கொடுக்குறீங்க சொல்லுங்களேன். நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு, கண்டிப்பா பெங்களூரே வந்து நல்ல ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குல்ல, உங்களுக்கு அங்க நடிக்கிறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பா அவங்க ட்ரை பண்றது அவங்களோட கையில தான் இருக்கு இல்லையா? ஆமா. ஓகே ஓகே. நான் அந்த சின்ன வயசுல இருந்து ஒரு இது இருக்கு, திரியில இருக்கவங்க செய்யணும், ஒரு முயற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. நம்ம முதலியார் சங்கம், தமிழ் சங்கம்ல ஒரு மெம்பர் இருக்கிறாங்க. ஓகே ஓகே. அதுல போய் ஒரு ஆக்டிங் எல்லாம் பண்ணிக்கிறாரு, டான்ஸ் எல்லாம் பண்ணிருக்கிறாரு. ஓகே. அதாவது ஒரே விஷயம் என்னன்னா, சினிமா நடிப்பு அப்படின்னு வர்றப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில உங்களுக்கே தெரியும், ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்கணும். நிறைய விஷயத்துல வந்து நம்ம பாடியா இருந்தாலும் சரி, நம்ம ஆக்டிங் ஸ்கில்ஸா இருந்தாலும் சரி, இதெல்லாம் நல்லா வளர்த்துக்கணும். ஸோ யா, ஸோ அதை தாண்டி வந்து அவங்க கண்டிப்பா நிறைய விஷயங்கள் ட்ரை பண்றப்போ அவங்களுக்கு சீரியல் எல்லாம் ஓகே, சீரியல் ரொம்ப நல்லா வரீங்க, நான் பாக்குறேன் உங்களை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சூப்பரா இருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் உங்க பசங்களுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க. அதே மாதிரி வந்துட்டு கண்டிப்பா முயற்சி எடுத்தா யார் வேணா ஜெயிக்கலாம். ஸோ அவங்களுக்கும் என்னோட விஷஸ் சொன்னது சொல்லிடுங்கம்மா. ஓகே, நீங்க கூட ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஷூர். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பை. தேங்க்யூ. ரைட். அண்ட் எஸ்ங்க, அதாவது எந்த ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, நிறைய ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்க்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கமிட்டடாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அப்படிங்கிறது நடிப்பு. ஆக்சுவலி நடிப்பு அப்படிங்கிற சொல்கிறத விட ஒரு தவம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அண்ட் இது கண்டிப்பாக அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ அது மட்டும் இல்லாமங்க, நம்மளோட நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்போ வந்து ஒரு நேயர் வந்திருக்காங்க. என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ மேம். ஹலோ, ஹாய் மேம். என் பேர் நிஷா. நிஷா? உஷா? நிஷா. நிஷா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் சமீபுரத்துலேருந்து ஃபோன் பண்ணுறேம்மா. சரிங்கம்மா. ஓகே, என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? எனக்கு 5 years ஆச்சு மேம் மேரேஜ் ஆகி. சரிங்க. நான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. ஓகே ஓகே. அவரை சின்சியரா லவ் பண்றாரு, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. எதாவது மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, கோவமா பேசுறாரு. கொஞ்சம் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை மேம் 2 பேத்துக்குமே. இது அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜாம்மா? லவ் மேரேஜ் தான் மேம். லவ் மேரேஜ். எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? 2 years இருக்கு மேம். 2 years லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டோம். ஓகே. வீட்டு அக்செப்டன்ஸோட பண்ணிக்கிட்டீங்களா இல்ல எப்படி பண்ணீங்க? ஃப்ரெண்ட்ஸோட தான் இல்ல மேம். நாங்க வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க தான் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ஓகே. ஹஸ்பண்ட் வீட்ல. ஓகே. எங்களுக்குள்ள எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. குழந்தைங்க இருக்காங்களாம்மா? ஒரு பையன் இருக்கா சார். ஓகே ஓகே. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்கள் உட்காந்து ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஏன் இந்த மாதிரி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, இல்லை என்ன அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது
அவருக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வேலையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, என்ன அப்படிங்கிறத நீங்கள் பேசியிருக்கீங்க? கொஞ்சம் செட்டில் ஆகிற முடியும், என்ன எந்த டிஸ்டர்ப் பண்ணாத, எதையும் எதிர்பார்க்காத அப்படி இப்படின்னு சொல்றாரு. எதிர்பார்ப்புனா எந்த விதத்துல? மானிட்டரியா பேசுறாரா இல்ல வந்துட்டு அன்பா பாத்துக்கிறத பத்தி பேசுறாரா? அதுதான் மேம். கொஞ்சம் கூட ஒரு ஃப்ரெண்ட்லியா இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசினாலே போதும், மற்றபடி வேற எதுவுமே எதிர்பார்க்கல. ஃப்ரெண்ட்லியா பேசினா போதும். 5 நிமிஷம் உட்காந்து என்ன ப்ராப்ளம் என்ன ஏது அப்படி கேட்டாலே போதும். அப்படிலாம் அவர் எதுவுமே கேட்க. அதான் மேம் ப்ராப்ளமே. அதுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. செட்டில் ஆகுற வரைக்கும் அப்படின்னு அந்த வேர்ட் யூஸ் பண்றாருன்னா லைக் எத்தனை வருஷம் வேணா ஆகலாம் இல்லையா? அது வேற இது வேற இல்லையாம்மா லைஃப்ல? அதுதான் மேம் நான் சொல்றேன். செட்டில் ஆகணும்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட செட்டில் ஆகுவீங்க. அது முடியும் வெயிட் பண்ண முடியுமா? கரெக்ட். நான் என்ன சொல்றேன், மற்றபடி வெளியே போகணும் வைக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நான் கேட்கல மேம். ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசதான் மேம் சொல்றேன். அது அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நான் சொல்றது காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஓகே. ஆக்சுவலி இதுக்கு வந்து நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சுதாம்மா பேசி தான் புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லாம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஏற்பட்டிருக்கா? இல்ல மேம், ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் இருக்கு. சரி கொஞ்சம் அவரு ப்ராப்ளத்துல இருக்காரு. திடீர்னு மேரேஜ் ஆகும் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நானும் 5 இயர்ஸ் ஓட்டிட்டேன் மேம். இதுக்கு மேலேயும் இப்படியே போயிட்டு இருந்தா எப்படிதான் மேம் முடியறது? இன்னும் என்ன பண்றதுன்னா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப கன்ஃபியூஸாவே இருக்கு. ஓகே. உங்க ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு இருக்காமா? அப்பெல்லாம் எதுவும் இல்ல மேம். இது அத்தை மாமியார் இருக்காங்க. ஓகே. மற்றபடி அப்படிலாம் இது மாமியார் இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அதுல எந்த ஒரு சப்போர்ட் இல்ல. நீங்க வேலைக்கு போறது அவர் ஏதாவது ஒத்துப்பாரா? பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நீங்க ஒர்க் போனீங்கன்னா ஒத்துப்பாங்களா? என்ன மேம்? வேலைக்கு போனீங்கன்னா ஒத்துப்பாங்களா? இல்ல நான் கேட்டு பாத்துட்டேன் மேம். வேலைக்கு போறேன், நீங்க கொஞ்சம் செட்டில் ஆகிற முடியும், நானும் கொஞ்சமாவது வேலைக்கு போறேன், நானும் கொஞ்சமா கஷ்டப்படுறேன், தம்பியை பாத்துக்கட்டும் அப்படின்னு சொல்றேன். அவரு அப்பெல்லாம் எங்க அம்மா பாத்துக்க மாட்டாங்க, நீ வேலைக்கு எல்லாம் போக வேணாம். எங்க அத்தைகிட்ட வந்து சொல்றேன் தம்பியை பாத்துக்கோங்க அப்படின்னு, அவங்களுக்கு முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு குழந்தை பாத்துக்கிறதுக்கு ஃபேமிலிக்கு உங்களுக்கு சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ வேலைக்கும் போக முடியாது. எந்த விதமான மைண்ட் டைவர்ஷனும் உங்களால பண்ண முடியாது. வேற ஏதாவது கத்துக்க முடியாதாம்மா உங்களுக்கு? வேற ஏதாவது புதுசா கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல கத்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா வீட்டுல? கத்துக்கிறதுக்கு ஆசைதான் மேம். எங்க வீட்டுல அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பண்ணா கத்துக்கலாம். ரைட். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க பேசிதான் வந்துட்டு இதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் நீங்க இப்ப பேசிட்டு இருக்கிறது. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உட்கார வச்சு பேசுங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பொறுமைங்கிறது ஒரு லெவல் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏதாவது யோசிச்சு ஃபீல் பண்றதுல எந்த அர்த்தமும் இருக்காது இல்லையா? நான் சொல்றேன் லைஃப் போயிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. கொஞ்சமா அவங்க சொல்றது புரிஞ்சுக்கோங்க. இப்படியே கஷ்டம் எவ்வளவு நாளைக்கு தான் இருக்கீங்க? நான் கொஞ்சமா சொல்றது காதுல வாங்கன்ற அவர் அதெல்லாம் எதுவுமே கேர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறேன். நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலயுமே போயிட்டு இருக்காப்ல. ஓகே. ஸோ ஆக்சுவலி இதுக்கு நீங்க சொல்லி சொல்லிதாம்மா ஒன்றும் புரிய வைக்கணும். இல்லாட்டி நீங்க கொஞ்சம் உங்களோட பேஷன்ஸ் லெவல் இருக்கிற வரைக்கும் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அதை மீறியும் அவங்க கேட்கலன்றப்போ அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்றது பத்தி யோசிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் ரம்யா. எஸ், ஆக்சுவலி வந்து பெண்களோட நிலைமை கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தாங்க இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது, ஒரு லவ் மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அவசரமாக வந்து எந்த விதமான ஒரு டிசிஷனும் எடுக்காமல் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே ரஷ் ஆகி போகிறது தான் வந்து ரொம்ப இமோஷனலான ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியுறது கிடையாது. அதாவது 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப் லாங் வந்து தன்னோட லைஃப்பை ஷேர் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு ஃபிசிக்கலாக வந்து தன்னோட லைஃப்பை லீட் பண்ணுறது மட்டும்தான் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு தப்பான கான்செப்ட் மாற்றி அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களோட தாட்ஸும் அவங்களோட எண்ணங்களும் அவங்க யோசிக்கிற நிறைய விஷயங்களும் ஒன்றா மாறினா தான் அவங்க லைஃப் நல்லா இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய ஆண்களுக்கு வந்து அவங்க சம்பாதிக்கிற ஒரு டைமாக இருந்தாலும் சரி, அவங்க லைஃபாக இருந்தாலும் சரி, ஸோ பெண்கள் அதிகமாக அதில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பெண்கள் பண்ணுறப்போ கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிற நிறைய ஆண்கள் வந்து இந்த சொசைட்டியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்தாலும் பட் ஸ்டில் அந்த மாற்றம் அப்படிங்கிறது பெருசாக கிடையாது. தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ
ஹலோ ஹலோ ஹலோ வணக்கங்க. வணக்கம் மேடம். ரம்யா மேடம்ங்களா? ரம்யா தான் பேசிட்டு இருக்கேங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேரு ரம்யா தான் மேடம். ஹாய் ரம்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் சிதம்பரத்துல இருந்து பேசுறேன் மேடம். சூப்பருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இப்ப ஏதாவது பர்டிகுலரா சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்களாம்மா? எஸ் மேடம். நான் டீச்சரா இருக்கேன். சூப்பர். என்ன எத்தனாவது கிளாஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? நாங்க ஃபர்ஸ்ட் முடிச்சோம் மேடம். சூப்பருங்க. ஓகே ஓகே. ஸோ சொல்லுங்க மேடம், நீங்க இப்ப என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? இல்ல, இப்ப நானும் எங்க உறுதி லவ் பண்றோம். பட் அவங்க வந்து அஃபெக்ஷன் சரியா காட்ட மாட்டேங்கிறாங்க. ஓகே, அதாவது லவ் டைம்லயே வந்து உங்களுக்கு அந்த ஒண்ணு உங்களுக்கு நிஜமாவே அந்த அஃபெக்ஷன் பத்தலையா, இல்ல நிஜமாவே அவங்க காட்டல அப்படிங்கறது நீங்க ஃபீல் பண்றீங்களா? அஃபெக்ஷனா? உங்க அஃபெக்ஷன் இருக்கு, பட் கட்டல. ஏன் என்ன அஃபெக்ஷன் இல்ல, அது என்ன ஃபீலிங் தெரியல. அது பேசினாலும் அப்படிதான்றாங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும் வந்து? ஓகே ஓகே. ஆக்சுவலி வந்து நிறைய மென் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப எக்ஸ்பிரசிவா நிறைய பேர் இருக்கிறது இல்லைங்க. ரொம்ப கம்மியான பேர் தான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்காங்க. ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட மனசுக்குள்ள ஒரு ஒரு எண்ணத்தை வச்சிருப்பாங்க. ஸோ வெளியில அது வெளிப்படையா வந்து பெண்கள் மாதிரி பேசுறதுக்கு அவங்களுக்கு முடியாது. ஸோ அதுதானா உண்மையான ரீசன் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அதை அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ நிஜமாவே அவருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலையா அப்படிங்கிறது நீங்க தான் கரெக்டா யோசிக்கணும். ஓகே, அது எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல பட் நிஜமாவே நிறைய லவ் பண்றாங்கன்னா நல்ல விஷயம் தான். ஸோ அதை நீங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். யா, ஸோ அதுதான் ஒண்ணு. நமக்கு வந்து பெண்களுக்கு பொதுவாக வந்து நிறைய அன்பு காட்டணும், நம்ம வந்து பயங்கரமா நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷனை மீறி அவங்க எந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு காட்டுறாங்க அப்படிங்கறது நம்ம பார்த்து அதை புரிஞ்சுக்கணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் ரம்யா. டேக் கேர். ரைட். அதாவது அஃபெக்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் கண்டிப்பாக வந்து நிறைய ஆக்சுவலி இப்போல்லாம் வந்து பசங்க பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்ப்ரெசிவாக இருக்காங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து தன்னோட லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, நிறைய பேசுகிறாங்க. அண்ட் நிறைய அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கல அப்படிங்கிறது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னும் சில ஆண்களுக்கு வந்து அவங்களோட லவ்வை வந்து வெளிப்படுத்த தெரியாது, அது சரியாக பேச முடியாது. ஸோ அது எங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வந்து தப்பாக போயிடுமோ தன்னோட ஃபீலிங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னுமே அமைதியாகவே இருக்காங்க. ஸோ அது புரிஞ்சுக்கிற ஒரு சின்ன தன்மை நமக்கு இருக்கணும். பட் அவங்களும் கொஞ்சம் ஜாலியாக மாறினாங்கன்னா நல்லா தான் இருக்கும். எஸ், நம்ம நெக்ஸ்ட் பேசுவோங்க. நெக்ஸ்ட் காலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ ரம்யா மேடம், எப்படி இருக்கீங்க? என்ன மிஸ்டர் கணேசன், எப்படி இருக்கீங்க? என்ன சௌக்கியமா இருக்கீங்களா? உங்க ப்ரோக்ராம் தான் பார்த்துட்டு நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே. சோ இன்னைக்கு ஷோக்கு கால் இப்போதைக்கு வேற சீரியல் எதுவும் பண்றீங்களா? ஐயோ என்னங்க, என் லேண்ட்ல என்னோட போன்லயும் ஃபோன் பண்ணி இதுதான் கேக்குறீங்க, இங்க லைவ்லயும் ஃபோன் பண்ணி இதுதான் கேக்குறீங்க. சோ நீங்க என்னோட போனுக்கு ஃபோன் பண்றப்போ நம்ம சீரியலை பத்தி பேசலாம். இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு வந்து நம்ம ஏதாவது நீங்க ஸ்பெஷலா வந்து நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, சௌக்கியமா இருக்கீங்களா? என்ன விஷயம்? சௌக்கியமா இருக்கேன், ரொம்ப நன்றி. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா சௌக்கியமா இருக்கேன். நம்ம மீட் பண்ணுவோம் மெட்ராஸுக்கு வந்தா. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்களும் வந்து தொடர்ந்து நடிக்கணும்னு வாழ்த்துக்கள். வாங்க சென்னைக்கு. நன்றிங்க, நன்றி, தேங்க்யூ. ரைட். ஸோ எஸ், நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறது வந்து மேரேஜ் லைஃப் பற்றிக்க. ஸோ இந்த மேரேஜ் லைஃப்பில் வந்து ஸோ ரெண்டு பேருமே வந்து கண்டிப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவுமே இருக்கணும். அண்ட் இந்த காலத்தில் வந்து நிறைய அந்த ஒரு பழைய தாட்ஸ் அப்போவே வந்து நிறைய பேர் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக தான் வாழ்ந்துருக்காங்க கல்யாணத்துல எல்லாம். பட் ஸ்டில் அப்போல்லாம் வந்துட்டு ஒரு ஆண்களுக்குடைய ஒரு எண்ணங்கள் வந்து அவங்க சொல்றப்போ அவங்க சொல்றது ஒய்ஃபை வந்து கொஞ்சம் நம்ம கம்மியாக தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு எண்ணத்துல வந்து அவங்க இருந்திருக்காங்க. பட் ஸ்லோவா அது மாறிட்டு வருது. தொடர்ந்து பேசும். நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கங்க. உங்க பேரு? என் பேர் அனிதா மேடம். உங்ககிட்ட நான் முன்னே பேசியிருக்கேன். சரிங்க அனிதா, சொல்லுங்க அனிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க மேடம். எங்கேருந்து கால் பண்றீங்க அனிதா? நீங்க பேசிருக்கீங்க, எதை பத்தி நம்ம பேசணும்? நான் எங்க வீட்டுக்கார் வந்து இது மாதிரி 3 மாசம்
நான் ஊருக்கு போயிருந்தப்ப எனக்கு தெரியாம ஊர்ல நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. தெரியும் தெரியும் அனிதா. இப்ப என்ன ஆச்சு? இப்ப என்ன ஆச்சுன்னா அவர் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. என்னங்க மதிக்க மாட்டேங்கிறாரா? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னாரு. எனக்கு எப்பவுமே நீதான் என் பொண்டாட்டி, யாரையும் நான் நினைச்ச மாட்டேன். ஏன்னா இப்ப பாப்பா வந்து இறந்துருச்சு. என்ன அனிதா நீங்க பிரெக்னண்டா இருந்தேன்னு சொன்னீங்க? பாப்பா கொரோனாக்கு வலி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இறந்துருச்சு. பார்த்தனால இந்த சூழ்நிலையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எப்பவுமே நீதான் என் பொண்டாட்டி. அவங்க அம்மா அப்பாவை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அவளை வேணாம், நீ அவளை விட்டுட்டு நீ வந்தே ஆகணும். நீ வந்து நான் சொல்ற கூட தான் நீ கல்யாணம், நீ கண்டவரெல்லாம் கூப்பிட்டு வந்தா என் மருமகளாம் ஏத்துக்க மாட்டா. நீ அவளை கல்யாணம் பண்ணினா செத்துருவ அப்படின்ட்டாங்க. சரி, இப்ப இவர் என்ன சொல்றாரு அதுக்கு? இவர் என்னங்கிறன்னா அவங்க எனக்கு தெரியாது, அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டு சும்மா தான் நம்ம கழட்டி வீசிட்டு நம்ம 2 பேரும் தனியா வாழலாம். இப்போ அந்த பொண்ணை வந்து போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், சும்மா அம்மாக்காக போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரே, அந்த பேச்சை நிப்பாட்டியாச்சா? அந்த பேச்சு எங்க அக்காவுங்க கூப்பிட்டேன். எனக்கு வந்து நீங்க வந்து நாயத்தை கேளு அப்படின்னு எங்க அக்காவும் கேட்கும் போது என்னன்ட்டாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அம்மாவுங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணிட்டு விட்டுறேன். ஐயோ, அது தப்பாச்சேம்மா. அதுதான் மேடம் எனக்கு எதுவுமே புரியல. உங்க அக்கா கிட்டயும் இப்படிதான் சொல்றாரு. பண்றேன் சரியா, சாப்பிடாம தூங்காம இருந்துன்னு என் குழந்தையும் நான் அழிச்சிட்டேன். இப்போ உங்க அக்கா கிட்டயும் இப்படிதான் சொல்றாரா? அக்கா அவங்ககிட்ட இங்க வரதுக்கு நான் இவ்வளவு இடவும் மாட்டேன். அனிதா வந்து என் உயிர், அதனால நான் விட மாட்டேன். அக்கா அவங்ககிட்ட வந்து நான் விட மாட்டேன், இவதான் எனக்கு எப்பன்னு. ஆனா அங்க போய் ஒரு அம்மாவுக்காக நான் தாலி கட்டி விட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. இல்ல இது அப்ப அன்னைக்கே நம்ம பேசினப்பவே ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான்மா. நீங்க வந்து எங்க வச்சு நீங்க தாலி கட்டிக்கிட்டீங்க? கல்யாணம் எங்க நடந்துச்சு? கோயில்ல சர்டிபிகேட் கொடுத்தாங்களா? இல்லைங்க மேடம். போட்டோ எடுத்தாங்களா? கொடுக்கல. போட்டோ எடுத்தாங்களா? போட்டோ எடுத்தீங்கல்ல, ஓகே. போட்டோ எடுத்தப்போ வந்துட்டு இவர் இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களால போராட முடியுமா? எங்கேயாவது போயிட்டு நீங்க வந்து, ஆனா என்ன, நீங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்க மேல இருக்கிற அன்பு குறையறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஆனா இன்னொரு கல்யாணம் பண்ண விடாம வேணா தடுக்கலாம். ஆமாங்க மேடம், அதுக்குதான் நான் என்ன பண்றது எனக்கே புரியல. இப்ப சரி, இந்த குழந்தையோட இருந்தா கூட நான் பாப்பா வச்சு நான் போராடலாம். எனக்கு இன்னொன்னு இருக்கு, நான் எப்படி என்ன பண்ண முடியும்னு சொல்லி நான் கேட்கலாம். இல்லம்மா, நீங்க அத பத்தி இது பண்ணிக்காதீங்க. முடிஞ்சிச்சு. உங்க ஹெல்த் நீங்க பாருங்க. கண்டிப்பா வந்துட்டு உங்க ஹெல்த் தான் முக்கியம். சோ இப்ப நீங்க வந்து கோயில்ல எந்த விதமான வந்து உங்களுக்கு ஆதாரம் கொடுக்கல அப்படின்னு நீங்க சொல்றதுனால அந்த போட்டோ வச்சு நீங்க யார்கிட்டயாவது பேச முடியுமான்னு பாருங்க. உங்க லோக்கல்ல இல்ல உங்க லோக்கல் ஏரியால எந்த மகளிருக்கான எந்த ஒரு காவல் நிலையம் அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷன்? சென்னைக்கு இப்பதான் நான் வந்து 1 வருஷமா வச்சு வீட்டை விட்டு விட எங்கேயுமே வெளியே போக மாட்டேன். இல்ல இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்போ நீங்க வெளியே வந்துதாம்மா ஆகணும். ஏன்னா வந்து கண்டிப்பா உங்க புருஷனை வந்து இன்னொரு கல்யாணம் நீங்க பண்ண விடுறது அப்படிங்கிறது நீங்க அத்தோட மறந்துட வேண்டியதுதான். அது வந்து நம்ம வேணா விட்டுட்டு மறந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ண வேணா இன்னொரு கல்யாணம் பண்ண விடலாம். ஆமா, என் மாமியாங்கிட்டயே நான் பேசுனேன், குழந்தை பிறந்திருக்கு வாங்க அப்படின்னு. வந்தாங்க, பார்த்தாங்க. சரி, உன்னை நம்ம மருமகளை குழந்தை உயிரோட வந்துச்சுன்னா உன்னை நம்ம மருமகளை ஏத்துக்குவேன். இப்ப நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கேன், அந்த நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னாங்க. அப்ப அந்த குழந்தை உயிரோட வரலன்னு என்ன பண்றது அப்படின்னு. அதோட என் மகனை நீ மறந்துடு அப்படின்ட்டாங்க. குழந்தை குழந்தை பெதான பின்னாடி கழுத்துல இந்த தாலியவே கழட்டிட்டாங்க எனக்கு தெரியாமலே. இவ்வளவு கொடூரமா கூட பெண்கள் இருப்பாங்களாமா? தெரியலைங்க மேடம், இருக்காங்களே, நான் என்ன பண்ண முடியும்? பாப்பா இதா இருக்கும் தலை மயக்கப்பட்டு விழுந்துட்டேன். மயங்கி விழுந்த பின்னாடி என்ன ஆச்சுன்னே தெரியல. எந்திரிச்சு பார்த்தா எங்க இடத்துல தாலியே இல்லை. என்ன ஆச்சுப்பா எங்க இடத்துல இந்த தாலி எங்க பாயும் போது
தவறு எதுவுமே பேசல. தாலி எங்கோ விழுந்துருச்சுமா, விட்டுமா, வேற தாலி கட்டிக்கலாம். என்னமா நீ சொல்ற, தாலிக்கான தாலி இன்னொரு தாலி கட்டிக்கிறாங்களே, இப்ப என்னை பத்தி எப்படி தெரியுது, எங்க போச்சுங்கிறது அவங்க அம்மா வந்து நான் தாடி கழுத்தேன் பெரியடி சொல்றேன் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு எகுத்து இல்ல இது வந்துட்டு நீங்க ஒரு தனி பொண்ணா இருந்து நீங்க போராட வேண்டியது வேற வழி இல்லை. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கு அக்கா தவிர வேற யாரும் இல்லைன்றீங்க. சோ உங்களுக்கும் வந்து சின்ன வயசு 19 வயசு தானம்மா போன வாட்டி சொன்னீங்க. ஆமாங்க மேடம். இது சரி வராதுமா. நீங்க போயிட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்களோட கல்யாண போட்டோ ஆதாரமா வச்சிருக்கீங்க, அதை எடுத்துட்டு போங்க. எந்த கோயில்ல எப்போ கல்யாணம் நடந்துச்சு அந்த டேட் யாராவது பார்த்தாங்களா? அங்க யாராவது உங்க சொந்தக்காரங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்களா? ஓகே ரைட். என்ன சொல்றதுங்க, பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எப்பவுமே தெளிவா இருந்துக்குங்க இந்த மாதிரி விஷயத்துல அப்படிங்கிறதுக்கு. நம்ம திரும்பி திரும்பி எவ்வளவுதான் நம்ம பட்டாலும் திரும்பி இதே தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது எப்பவுமே அதாவது சொன்னேங்க, கல்யாணம் அப்படிங்கிறது ஈஸியான ஒரு விஷயமா எடுத்துட்டு தயவு செஞ்சு அது இமீடியட்டா பண்ணிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வேகத்துல தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. பேரண்ட்ஸோட அக்செப்டன்ஸோட பண்ணுங்க அப்படிங்கிறதா ஒரே விஷயம். தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. யா சொல்லுங்க. வணக்கம், உங்க பேரு? ஹலோ. ஹலோ ரம்யா மேம். ஆமாங்க, ரம்யா தான் பேசுறேன். உங்க பேரு? என் பேர் முருகன் மேடம், சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே சொல்லுங்க முருகன், எங்க இந்த சென்னையில இருந்து கால் பண்றீங்க? ஓகே சொல்லுங்க. சென்னையில இருந்து கால் பண்ணிருக்கேன் மேடம். உங்க ப்ரோகிராம் நல்லா இருக்கு மேடம். தேங்க்யூங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? ஒரே சவுண்டா இருக்குங்க. ரூம் பக்கத்துல தான் மேடம் பேசிருக்கேன். ஓகே முருகன் சொல்லுங்க. முருகன் ஏதாவது ஷேர் பண்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்களா? ஆமா மேடம். சொல்லுங்க முருகன். உங்க ப்ரோகிராம் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கிறேன், வீக்லி. ஓகே தேங்க்யூ so much. ஹலோ. தேங்க்யூ முருகன். ஓகே மேடம். 100 எபிசோட் தாண்டி பார்த்துருக்கேன். அதனால வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட். தேங்க்யூ so much. ஓகே மேடம். என்ன பேசுறது தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கால் எடுத்தோன்னே எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியல. ஓகே முருகன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரு கூட இப்ப செஞ்ச மனஸ்தாபங்கள் இருக்கு. அவங்களும் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருப்பாங்க வீக்லி. ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமா திருப்பி எங்களோட பேசியிருந்தா ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்காக நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி சொல்றீங்களா? ஓகே அதனாலதான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு. இது மூலமா மறுபடியும் அவங்கள்ட்ட பேசினாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன் நானு. கண்டிப்பாங்க. இன்கேஸ் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்கள பேச சொல்றீங்க, நீங்க மிஸ் பண்றீங்க அப்படிங்கறத நானும் கன்வே பண்ணிடுறேன். கண்டிப்பா அவங்க திரும்பி பேசினாங்கன்னா சந்தோஷம் தான். அண்ட் கண்டிப்பா கோவப்படுற மாதிரி எதுவும் நடந்துக்காதீங்க மறுபடியும். ஓகே மேடம். இன்னும் அது மாதிரி தான் நடந்துக்க மேடம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம் தான். ரொம்ப பெரிய சண்டையெல்லாம் இல்ல. ஆனா பெரிய சண்டை போடாம எப்படிங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எல்லாம் பேசிக்காம இருக்கீங்க? ஏன்னா நான் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சண்டை போட்டேன் இல்ல கோவப்பட்டேன்னா அடுத்த நிமிஷம் நானே போன் பண்ணி சாரி கேட்பேன். இல்லைன்னா திருப்பி நானே போன் பண்ணி போயிட்டு அவங்க கிட்ட பேசணும்னு நிப்பேன். அன்லெஸ் அது சொல்ல முடியல. பட் இருந்தாலும் நான் திருப்பி கால் பண்ணி எஸ்எம்எஸ் பண்ணி மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டேன். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நான் கோவம் தனியில போயிருக்கு. அதனால இந்த மெசேஜ் மூலமா நீங்க கனெக்ட் பண்ணா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஐ கெஸ் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. சோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பா she should get back. Thanks madam. Thank you so much. phone பண்ணிருந்தேன். Thank you Murugan. Thank you so much for calling. Take care. ரைட். ஸோ எஸ், அதாவது லீகலான ஒரு விஷயங்க கல்யாணம். ஸோ தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி கல்யாணத்தை வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இல்லை லவ் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் போயிட்டு எங்கேயாவது வந்து தாலி கட்டினா போதும். இந்த சென்டிமெண்ட், அதாவது தாலி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயங்க. ஸோ அந்த தாலி அப்படிங்கிற ஒரே ஒரு சென்டிமெண்ட்ல வந்துட்டு இல்லை அது ஒரே ஒரு ஃபீலிங்காக நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து தயவு செஞ்சு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு எல்லா பெண்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரைட்.
லைனில் வந்துட்டு அதுக்கப்புறம் பேசாமல் இருக்காங்க. ஓகே, ஸோ அதான் சொன்ன மாதிரிங்க. ஸோ அதாவது நம்ம லவ் மேரேஜ் பண்ணுறோம், வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம், இல்லை வந்து ஏதோ ஒரு அவசரமாக போயிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், நமக்கு யாருமே கிடையாது, நமக்கு கல்யாணம் மட்டும்தான் இப்போ கடைசி ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கு வரப்போ தெளிவாக கல்யாணம் பண்ணுங்க. லீகலாக அதை வந்து லீகலைஸ் பண்ணணும்னு பாருங்கள். ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணல, ஒரு கோயிலில் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த கோயிலேருந்து ஒரு ரெசிப்ட் எடுத்து பாருங்கள். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஆதாரம். தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கங்க. உங்கள் பேர்? என்னோட பேர் சதீஷ்குமார் மேடம். நான் திருப்பத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஓகேங்க, வணக்கம். சொல்லுங்கள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க சதீஷ்? நாங்கள் வந்து பிஇ ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஓகே. நான் வந்து ஒரு 5 இயர்ஸா லவ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. அவங்க வீட்டுல வந்து பெண்ணோட வீட்டுல வந்து நிறைய பிரச்சனை, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து போயிட்டு இருக்கிறாங்க, நிறைய பிரச்சனை. நாங்க எங்க வீட்டுல வந்து அண்ணன் தம்பி மொத்தம் 3 பேரு. அதுல வந்து பெரிய நாக்கு இப்பதான் நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுல இப்ப மேரேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட படிப்பை வந்து கேட்கற மாதிரி அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருந்தது, நீ என்னை கூட்டிட்டு போயிடு அப்படி அப்படின்னு இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், அவங்க இந்த மாதிரி வேண்டாம், இப்போ வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன், நீ படிச்சுட்டு இருக்க, நம்ம வீட்டுல நீங்க வேற கேஸ்ட் நாங்க வேற கேஸ்ட், நான் வந்து உங்க வீட்டுல பேசினா ஒத்துப்பாங்களா அந்த மாதிரி நான் கேட்டேன். அவங்க வந்து எங்க வீட்டுல கொடுக்க மாட்டாங்கதான், பட் இருந்தாலும் நீ வந்து பேசு அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க வீட்டுல போய் பேசினேன், என் அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் பேசினேன். அவங்க வந்து இல்ல, நாங்க வந்து கொடுக்க மாட்டோம், நாங்க வேற வேற மதத்துல வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களோட பேரண்ட்ஸ். இப்போ மேடம் நான் அவங்க அந்த பிரச்சனை முடிஞ்ச ஒரு 3 மந்த்துக்கு மேல ஆயிடுச்சு. சரிங்க. இப்ப மறுபடியும் அவங்க வீட்டுல மேரேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் அண்ணாக்கு இன்னும் பெரிய அண்ணாக்கு கூட மேரேஜ் ஆகல. நான் வந்து இப்போ அவங்க வந்து என்னன்றாங்கன்னா, ஓகே எனக்கு செட் ஆகாது. இருக்கேன் மேடம். ஓகே. சோ இப்போ வந்து அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா? அது வந்து இவ்வளவு நாள் இல்ல மேம். இப்போ வந்து அவங்க வீட்டுல ஏதோ டார்ச்சர் பண்றாங்க போல இருக்கு. ஓகே ஓகே. அதனால அவங்க அந்த டார்ச்சர்னால வந்து மேரேஜ் பண்ணிக்கல, எங்க அப்பா அம்மா என்ன அடிக்கிறாங்க, திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, அந்த பொண்ணு என்ன படிச்சிட்டு இருக்காங்க இப்போ? பிஏ இங்கிலீஷ் படிச்சிட்டு இருக்காங்க மேடம். பிஏ இங்கிலீஷ். எத்தனாவது இயர் படிக்கிறாங்க? செகண்ட் இயர். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக 2 பேருக்குமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிற வயசும் இல்லை. கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு வேலை இருந்தால் கூட நீங்கள் அதை பற்றி ஏதாவது யோசிக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்கலான் இருக்கீங்க சதீஷ்? ஹலோ, ரைட், கால் கட் ஆயிடுச்சு. பட் இவ்வளோ நேரம் லைனில் இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முடிஞ்சால் திருப்பி கால் பண்ணுங்க சதீஷ், கண்டிப்பாக வந்து நம்ம இதை பற்றி பேசலாம். அண்ட் இவருக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாங்க, ஒரு பையனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 24-25 இயர்ஸ் வரப்போ கல்யாணம் பண்ணால் தான் அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஏன்னா அவங்க அதுக்குள்ளே ஏதாவது கொஞ்சம் சம்பாதிப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கமிட்மெண்ட். அது ஒரு பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, ஆணுக்காக இருந்தாலும் சரி. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களே வந்து படித்து ஒரு வேலைக்கு போய் கொஞ்சமாவது சம்பாதிச்சு ஸோ அவங்களோட செலவுகள், அவங்களோட விஷயங்களை வந்து அவங்களே பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ, வணக்கங்க. உங்கள் பேர்? ஹலோ ஹலோ, வணக்கங்க. உங்கள் பேருங்க? ராஜா. ராஜா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓகே, சொல்லுங்க, என்ன சொல்றதுக்காக ராஜா கால் பண்ணிருக்கீங்க? ரைட், தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஒரே விஷயம் என்ன, நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்க என்ன பேசணும்னு. ஸோ அந்தளவுக்கு வந்து கண்டிப்பாக ஷோவில் டைம் கிடையாது. நீங்கள் நிஜமாவே என்ன சொல்லணும், உங்கள் மனசை நீங்கள் நிஜமாக என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த ஷோ. அண்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள்
கால் எடுத்தோடனே கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் எஸ்ங்க, நம்ம மனசில் எப்போவுமே ஒரு விஷயத்த வந்து முடி மறைச்சிட்டே ஒரு விஷயத்த வந்து நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ கண்டிப்பாக அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக தான் மாறும். அதே மாதிரி தான் கோவமும் கூட. ஸோ கோவத்தை கூட ஏதாவது வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஆன் ஸ்பாட் அதை கொஞ்சம் வெளிப்படுத்தி அதை கொஞ்சம் முடிச்சிடணும் அப்படிங்கிறத பாருங்க. தொடர்ந்து பேசுவோம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ மேடம், கோயம்புத்தூர்ல கார்த்திக் பேசுறேன். கார்த்திக் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே கார்த்திக், சொல்லுங்க கார்த்திக், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? மேடம், வாழ்க்கையே வாழ பிடிக்கல மேடம். ஏன் கார்த்திக் இப்படி சொல்றீங்க? எக்ஸ்ட்ரா இருக்கு மேடம், வாழ்க்கையே ரொம்ப வெறுப்பா இருக்கு. நிறைய பேருக்கு ஆக்சுவலி இதே ஃபீல்ட்ல தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் என்ன ரீசனுக்காக நீங்க இந்த மாதிரி சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு உண்மையா பிடிச்சவங்க யாருமே இல்லை மேடம், எல்லாருமே ஏமாத்துறாங்க. கண்டிப்பா. சொல்லுங்க கார்த்திக், கேட்டுட்டு இருக்கேன். மேடம், எனக்கு உண்மையா பிடிச்சவங்க யாருமே இல்லை மேடம், எல்லாருமே ஏமாத்துறாங்க, எல்லாமே ஃப்ராடு. கார்த்திக், ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம வந்து இது வந்து அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்களா? அவங்க வந்து நம்ம கிட்ட நேர்மையா இருக்கணும், அவங்க வந்து உண்மையா இருக்கணும் அப்படின்னு நம்மளோட எதிர்பார்ப்பு தான் நமக்கு பெரிய பிரச்சனை கொடுக்குது கார்த்திக். மேடம், நான் வந்து உங்களை எதிர்பார்த்து பேசுறேன், நீங்க என்ன வந்து எதிர்பார்த்து பேசுறீங்க. ஆனா ஆப்போசிட் யாருமே எதிர்பார்த்து பேச மாட்டேன் மேடம். வாழ்க்கையே எக்ஸி மேடம். நான் உங்க நம்பர் நீங்க நம்பர், வாழ்க்கையே வேஸ்ட் மேடம். ஏன்டா பிறந்தன்னு இருக்கு. ஓகே, ஆக்சுவலி வந்து இப்போ இன்னைக்கு கண்டிப்பா வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு மூட்ல இருப்போங்க. அதாவது இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கலாம், நாளைக்கு நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். பட் இப்படி நீங்க யோசிக்காதீங்க. நீங்க எந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அதுல வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தோஷமா எது வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறது, கரெக்டான வழியில எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அது கரெக்டா பண்ணுங்க. மேடம், என் லைஃப் வந்து முடிச்சு போச்சு மேடம். என் லைஃப் வந்து முடிச்சு போன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னு தெரியல. என்ன வயசாகுது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? 27 மேடம். 27 இயர்ஸ் ஓல்டு. நீங்க எவ்வளவு யங் தெரியுமா? மேடம், வாழ்க்கையே வாழ பிடிக்கல, எல்லாமே ஃப்ராடு. ரைட்டுங்க, எல்லாரும் ஃப்ராடு தான், இல்லைன்னு கிடையாது. நீங்க பாக்குற பார்வையில அவங்க உங்ககிட்ட பிஹேவ் பண்ணது ஓகே ரைட், நான் இல்லைன்னு சொல்லல. பட் எது அதுக்காக நினைச்சிட்டு நீங்க வந்து தோத்து போறதுக்கா பிறந்திருக்கோம்? இல்லையே, எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஜெயிக்கணும் தானே. நான் தோத்து போயிடலாம் ஃபீலிங்கா இருக்கு மேடம், ஏன்னு தெரியல. ரைட் கார்த்திக், ஒரே விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, யாராவது வந்து நமக்கு ஒரு விஷயத்த சொல்றப்போ நம்ம வந்து அதை ஏத்துக்கிற தன்மையும் நமக்குள்ள ஒரு சின்ன விஷயம் இருக்கணும். அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு வெறுப்பு இருக்கு லைஃப்ல, இல்லைன்னு கிடையாது. எல்லாருக்குமே வெறுப்பு அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கு. ஸோ அந்த வெறுப்பை மீறி நம்ம எப்படி ஜெயிச்சு காட்டணும், நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து எப்படி ப்ரூவ் பண்ணி காட்டணும் வாழ்க்கையில. நமக்கு ஏதாவது ஒரு ஃபெயிலியரா, ஓகே அடுத்து இதை எப்படி நம்ம ஜெயிச்சு காட்டணும் தான் யோசிக்கணும். ரைட், தேங்க்ஸ் ஃபார் காலிங். அண்ட் எஸ்ங்க, வாழ்க்கை எப்பவுமே ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம பிறந்திருக்கோம். ஸோ தோல்வியை பார்த்து எனக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஷோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் ஃப்ரைடே 9 PM உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரம்யா.